தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான, ரொம்ப ஆழமான ஒரு தத்துவ கதைய இந்த அலசல்ல பார்க்க போறோம். பால், நெய், அப்புறம் இறைவன். இது சும்மா ஒரு கதை இல்லங்க. நம்ம சிந்தனைய தூண்டுற ஒரு பெரிய கண்ணாடினே சொல்லலாம். வாங்க உள்ள போகலாம். கடவுள் எங்க இருக்காரு? அவரை ஏன் என்னால நேர்ல பார்க்க முடியல? பல நூற்றாண்டுகளா மனுஷங்கள குடைஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இது, இல்லையா? ஒருமுறை ஒரு அரசன் கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு அறிஞரை பார்த்து இந்த கேள்வியை கேக்குறான். இது வெறும் சந்தேகம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஒன்ன நான் எப்படிப்பா நம்புறது அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான பிடிவாதம். மன்னனின் சந்தேகம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த அதிகாரமிக்க ராஜா கண்ணால பாக்குறத மட்டும்தான் நம்புவேங்கிற ஒரு ஸ்ட்ராங்மான மைண்ட் செட்ல இருக்காரு. அவருக்கு புரியாத, தொட்டு உணர முடியாத தத்துவங்கள் எல்லாம் தேவையில்லை. ஒரு உறுதியான ஆதாரம் வேணும், அவ்வளவுதான். பாலும் மறைந்திருக்கும் நெய்யும். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான நேரத்துல தான் அந்த சபையில இருந்த ஒரு முதியவர் முன்னாடி வர்றாரு. அவர் எந்த ஒரு பெரிய தத்துவ விவாதத்தையும் ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு பொருளை கையில எடுக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்தையே ஆள்ற ஒரு ராஜா கடவுள் எங்கன்னு ரொம்ப கோபமா கேட்டுட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரிய விவாதம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா அந்த முதியவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம ரொம்ப கூலா ஒரு கிண்ணம் நிறைய பாலை கொண்டு போய் ராஜா கிட்ட நீட்டுறாரு. ராஜாக்கு எவ்ளோ கடுப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ராஜா செம கடுப்பாயி, இந்த கிண்ணத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப தெளிவா உறுதியா சொன்ன பதில் தான் இது. மன்னா, இதுல சுவையான நெய் இருக்கு. அவர் ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னோ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் அப்படின்னோ சொல்லல. நெய் இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா ராஜாவுக்கு கண்ல பாக்குறது தானே முக்கியம். அவர் அந்த பாலை நல்லா உற்று பாக்குறாரு. பாத்துட்டு, நீ பொய் சொல்ற, இதுல நெய் எங்க இருக்கு? என் கண்ணுக்கு வெறும் பால் மட்டும்தானே தெரியுது அப்படின்னு உடனே அந்த முதியவரை பார்த்து கோவப்படுறாரு. மேலோட்டமா பார்த்தா ராஜாவோட பாயிண்ட் நியாயமான மாதிரி தான் தோணும். ஏன்னா நெய் அங்க நேரியா கண்ணுக்கு தெரியலையே. நெய் எடுக்கும் முறை இங்க தாங்க விஷயமே இருக்கு. அந்த முதியவர் ஒரு தத்துவ விவாதத்தை எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான செய்முறை விளக்கமா மாத்துறாரு அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. முதியவர் ரொம்ப அமைதியா சொல்றாரு, மன்னா, இந்த பால்ல நெய் இருக்குங்கிறது 100% உண்மை. ஆனா அது உங்க கண்ணுக்கு உடனே தெரியாது. பாலுக்குள்ள அது மறைஞ்சிருக்கு. அத பாக்கணும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட செயல்முறைய செஞ்சாகணும். கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு ஆயிடாது அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையா அவர் இங்க உடைக்கிறாரு. வெறும் பால அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருந்தா நெய் வந்துருமா? கண்டிப்பா வராது. அதுக்கு தொடர்ச்சியான உழைப்பு தேவை. ஸ்டெப் 1, முதல்ல பாலை காய்ச்சணும். ஸ்டெப் 2, உரை ஊற்றி அதை தயிரா மாத்தணும். அப்புறம் 3வது ஸ்டெப், அந்த தயிரை இடைவிடாம கடையணும். இதுதான் அந்த துல்லியமான செயல்முறை. இந்த படிகள் எல்லாத்தையும் சரியா செஞ்சதுக்கு அப்புறம்தான் அது வரைக்கும் பாலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த அந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமா திரண்டு நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி முழுசா வெளியே வரும். சரியான உழைப்பும் முறையான செயலும் இல்லாம அந்த மறைஞ்சிருக்கிற உண்மை வெளியே வராது அப்படிங்கறத இது ரொம்ப அழகா நிரூபிக்குது. பிரபஞ்சமும் இறைவனும். சரி, பாலுக்கும் நெய்க்குமான இந்த தொடர்பு எப்படி பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்குமான ஒரு பெரிய தத்துவமா மாறுதுன்னு இப்ப பாப்போம். முதியவர் இப்போ அந்த ஆழமான உருவகத்தை விளக்குறார். மன்னா, பால்ல எப்படி நெய் எல்லா இடத்திலும் பரவியிருக்கோ அதே மாதிரிதான் இறைவனும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. அந்த சின்ன பால் கிண்ணத்தை இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோட ஒப்பிடுறாரு. அதாவது கடவுள் எங்கேயோ தொலைவுல இல்ல, அவர் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி இருக்காரு அப்படிங்கறதான் இதோட உண்மையான அர்த்தம். இது ரொம்ப நேரடியான ஒரு ஒப்பீடுங்க. ஒரு பக்கம் பால், அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத பௌதீக தன்மையான நெய் இருக்கு. இன்னொரு பக்கம் பிரபஞ்சம், இதுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக தன்மையான இறைவன் இருக்காரு. சாதாரணமா பாலை பார்த்தா எப்படி நெய் தெரியாதோ அதே போல சும்மா இந்த பிரபஞ்சத்தை மேலோட்டமா பார்த்தா கடவுளோட இருப்பு நமக்கு கண்டிப்பா தெரியாது. இறைவனை உணரும் வழி. அப்போ அந்த இறைவனை எப்படித்தான் உணர்வது? அதுக்கான வழி என்ன? அந்த ஆன்மீக செயல்முறைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அந்த பௌதிக செயல்முறை எப்படி நம்ம ஆன்மீக தேடலோட மிக சரியா பொருந்துதுன்னு பாருங்களேன். பாலை காய்ச்ச பயன்படுற அந்த தீ இருக்குல்ல, அதுதான் நம்முடைய உழைப்பு மற்றும் அறிவு. தயிரை கடைய பயன்படுற அந்த மத்து தான் இறை நம்பிக்கை. அப்புறம் தயிரை கடையிற அந்த உடல் ரீதியான செயல் நம்ம மனதை கடையிறதை குறிக்குது.
அதாவது நம்ம மனச நாமே ஆழமா பகுப்பாய்வு செய்றது. முதியவரோட இறுதியான செய்தி எதுதான்? மெய்ஞானம் அப்படிங்கிறது சும்மா காத்துக்கிட்டு இருந்தா கிடைச்சிடாது. உழைப்புங்கிற தீயால அறிவை வளர்த்து நம்பிக்கைங்கிற மத்த கொண்டு உங்க மனச நீங்க கடைஞ்சா மட்டும்தான் உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த பேரறிவை உங்களால உணர முடியும். இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு அகப்பயணம். உண்மையின் திறப்பு. சரி, எதையுமே கண்ணால பார்த்தாதான் நம்புவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருந்த அந்த ராஜாவுக்கு இந்த அற்புதமான விளக்கத்துக்கு அப்புறம் என்னாச்சு? அந்த ராஜா இந்த மாபெரும் உண்மைய முழுசா புரிஞ்சுகிட்டாரு. தேடல் அப்படிங்கிறது வெளியில ஏதோ ஒரு பொருளை தேடுறது கிடையாது. அது நமக்குள் நாமே உழைச்சு உணர வேண்டிய ஒரு தொடர் செயல்முறை அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டாரு. அவரோட பழைய சந்தேகங்கள் எல்லாம் பனித்துளி மாதிரி மறைஞ்சு போச்சு. ஒரு எல்லையற்ற அமைதி அவர் மனசுல வந்துருச்சு. நாம இறைவனை தேடுறோமோ இல்லையோ, உங்க அறிவாலும் நம்பிக்கையாலும் உங்க சொந்த மனச ஆழமா கடைய நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வேற என்னென்ன அற்புதமான உண்மைகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் சிந்திட்டு பாருங்க. இது உங்க மனசுக்கான ஒரு சின்ன பயிற்சி. இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.